ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ஒரு தண்ணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கழனி தண்ணிங்க. ஸோ இந்த கழனி தண்ணி வந்து அப்பயிலேருந்து பாட்டி காலத்துலேருந்து சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்லது, சத்தானது. இதை குழந்தைங்களுக்கு கூட சூடு பண்ணி கை கால்களுக்கெல்லாம் வந்து நீவி விட சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. இப்போவும் வந்து நம்ம நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல். இதில் நான் இன்றைக்கி ஒரு நாள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் தான் இன்றைக்கி நான் வந்து கீரையே வந்து செஞ்சுருந்தேன். மிளகு தக்காளி கீரை வாங்கியிருந்தேன். கீரை எப்போவுமே வந்து நம்ம சொல்லி எப்பவும் போல் தாளிச்சிட்டு அந்த கீரையை வந்து நம்ம எப்போவுமே வந்து அப்படியே நம்ம வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கணும். ஸோ நல்லா எண்ணெயில் வதக்குனா தான் அந்த கீரையோட இதே வந்து டேஸ்ட்டு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் கீரைக்கு வந்து நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கழனி தண்ணி ஒரு 1 1/2 டம்ளர் ஊற்றி அதை வேக வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரசத்துக்குமே நான் வந்து கழனி தண்ணி ஊற்றி தான் ரசம் வச்சேன். ஸோ அதிகமாக நான் வந்து இந்த மாதிரி கழனி தண்ணியில் தான் அதிகமாக நான் சமையல் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதே மாதிரி நம்ம என்ன ஒரு நாளைக்கு என்ன சமையல் பண்ணாலும் கூட்டு வகைகள், பொரியல் வகைகள், என்ன குழம்பு வச்சாலும் இந்த வந்து கழனி தண்ணி ஊற்றி சமைக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முகத்துக்கும் சரி, முகத்தை வந்து கழனி தண்ணினால் கழுவுறனால, முடிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறனால ரொம்ப நல்லது. ஸோ இந்த கழனி தண்ணியை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.